மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தனி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் அமைதிக்கான பயணத்தை மேற்கொள்ள வந்த அமெரிக்க பௌத்த தேரர்கள். அமைதிக்கான நடைபயணத்திற்காக அதற்கு தலைமை தாங்கிய வனபஞ்ஞாகர தேரர் உள்ளிட்ட 4 தேரர்கள் இன்று இலங்கை சென்றடைந்தனர். இந்த அமைதிக்கான நடைபயணத்தில் கலந்து கொண்டு உலகம் முழுவதும் அன்பை பெற்ற ஆலோகா என்ற நாயும் அவர்களுடன் சென்றுள்ளது. தேரர்களை புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்க ஆகியோர் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வரவேற்றனர். இந்த அமைதிக்கான நடைபயணத்தில் கலந்து கொள்வதற்காக மேலும் சில தேரர்கள் கடந்த 18ஆம் தேதி இலங்கை சென்றுள்ளதுடன் இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகா போதிக்கு முன்பாக இந்த அமைதிக்கான நடைபயணத்திற்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் நிகழ்வும் நடைபெற்றுள்ளது. இதன்போது அடமஸ்தானாதிபதி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினரால் ஸ்ரீ மகா போதியின் கன்று ஒன்றும் வனபஞ்ஞாகர தேரர் தலைமையிலான தேரர்களிடம் கையளிக்கப்படவுள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதி காலை தம்புள்ளை புனித தலத்திலிருந்து ஆரம்பமாகும் இந்த நடைபயணம் நாவல, மாத்தளை, கண்டி, கடுகண்ணாவ, கேகாலை, தோலங்கமுவ, கஜுகம, ஜாகலை, மகர மற்றும் களனி வழியாக ஏப்ரல் 28ஆம் தேதி சுதந்திர சதுக்கத்தை வந்தடைய உள்ளது. அமைதிக்கான நடைபயணத்தின் நிறைவை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட ஸ்ரீ மகா போதியின் கன்று ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவினால் ராஜதந்திர ரீதியாக அமெரிக்காவில் இருந்து வருகை தந்துள்ள மகா சங்கத்தினரிடம் கையளிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் கௌரவத்திற்குரிய தேரர்கள் ஊர்வலகமாக கங்காராம விகாரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு தேசிய வடிவமைப்பு நிலையத்தினால் நடாத்தப்படும் வியாத டிசைன் என்னும் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகம், கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, அரசாங்க தகவல் திணைக்களம், இலங்கை போலீஸ் மற்றும் முப்படைகள், தேசிய வடிவமைப்பு நிலையம் உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் முழுமையான அனுசரணையுடன் இந்த அமைதிக்கான நடைபயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இதனை முன்னிட்டு இன்று நாட்டின் அனைத்து தேவாலயங்களிலும் விசேட மத வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வேளையில் ஒவ்வொரு தேவாலயத்திலும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றது என தேசிய கத்தோலிக்க தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்தந்தை யோட் கிறிசாந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இதன்படி தேவாலயங்களில் மணி ஒலி எழுப்புதல், 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துதல், மெழுகுவர்த்தி அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றுதல் மற்றும் பிரார்த்தனை வழிபாடுகள் இன்று காலை இடம்பெற்றுள்ளன. இதேவேளை கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் விசேட ஆராதனை நடைபெற்றது. இன்று காலை 7 மணி முதல் ஆராதனைகள் நிறைவடையும் வரை தேவாலயத்தை சுற்றியுள்ள வீதிகளில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டது. மேலும் கட்டுவாப்பட்டி தேவாலயத்திலும் விசேட ஆராதனை நடைபெற்றது. இதனிடையே ஆயர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் பிரார்த்தனை நடைபவனி இன்று மாலை 4 மணிக்கு நீர்கொழும்பு மாரிஸ் டெல்லா மைதானத்தில் ஆரம்பமாகி கட்டுவாப்பட்டி புனித செபஸ்டியன் தேவாலயத்தை சென்றடைந்தது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு தினத்தில் இலங்கையின் தேவாலயங்கள் மற்றும் உயர்தர ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 269 பேர் உயிரிழந்தனர். 500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். ISIS-உடன் தொடர்புடைய உள்ளூர் பயங்கரவாத குழுவினால் நடாத்தப்பட்ட இத்தாக்குதல் கொழும்பு, நீர்கொழும்பு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இலங்கை திரும்ப விரும்பும் அனைத்து அகதிகளுக்காக இந்திய துணை ஜனாதிபதியிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்த தமிழரசு கட்சி. இலங்கை திரும்ப விரும்பும் அனைத்து அகதிகளுக்கும் இந்திய அரசு தரப்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சி இந்திய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனிடத்தில் எழுத்து மூலம் கோரியுள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியாளர் அலுவலகம் முன்பாக இந்தியாவில் 25 வருடங்களாக வாழ்ந்து வரும் 37 வயதான இளைஞர் ஒருவர் தன்னை சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கோரி நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்.
தமிழகத்தில் பல்வேறு அகதிகள் முகாம்களில் வசித்து வரும் தான் உரிய ஆவணங்கள் மற்றும் உரிமைகள் இன்றி அனாதை போல வாழ்வதாகவும் தன் சொந்த நாட்டிற்கு திரும்ப விரும்புவதாகவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இதுவரை சுமார் 10 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் விரக்தியில் தொடர் போராட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானித்ததாகவும் குறிப்பிட்ட அவரை மயிலாடுதுறை ஆட்சி அலுவலர் அலுவலகத்தை சூழ பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் அழைத்து சென்று மனுவை கையளிப்பதற்கு உதவி செய்தனர். இந்த விடயம் சம்பந்தமான காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சி அவ்விடயம் சம்பந்தமாக கவனத்தில் கொண்டதோடு உடனடியாக இந்திய துணை ஜனாதிபதியின் கவனத்திற்கும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரனால் இந்தியாவில் தங்கியிருக்கும் இலங்கை தமிழ் அகதிகள் என்னும் தலைப்பில் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எம்மோடு உரையாடுவதற்காக உங்களது பெருமதிமிக்க நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக முதற்கண் நன்றி செலுத்துகின்றோம். இந்த சந்திப்பில் இலங்கைக்கு திரும்பி வரவிருக்கும் அகதிகள் மீள் வருகை சம்பந்தமாக தாங்கள் சொன்ன ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கும் நாம் நன்றி சொல்ல விரும்புகின்றோம். இக்கடிதத்தோடு இணைத்திருக்கும் காணொளி செய்தியில் அப்படியாக திரும்பி வர விரும்பும் ஒரு இளைஞன் நேற்று செய்த போராட்டம் காண்பிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பேசிக் கொண்டதற்கு இணங்க குறித்த இளைஞனது மீள் வருகைக்காக இந்திய அரசின் தரப்பில் செய்யப்பட வேண்டிய விடயங்களை துரிதமாக நிறைவேற்றும்படி குறித்த நிர்வாகிகளை பணிக்குமாறு தங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையில் இவரை போல திரும்பி வர விரும்பும் அனைவருக்கும் உங்களது அரசு தரப்பில் செய்ய வேண்டியவற்றை துரிதப்படுத்துமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரணில் சஜித்துடன் இணைந்து செயற்பட போவதில்லை, மஹிந்த ராஜபக்ஷ திட்டவட்டம். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பாரிய திட்டங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னெடுத்துள்ளது என்று அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக மக்களிடையே இம்முறை புத்தாண்டு உற்சாகம் காணப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் பெரும் பொருளாதார சுமைக்கு மத்தியிலேயே புத்தாண்டை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். இம்முறை மே தினம் வெசாக் போயா தினத்தில் வருவதால் அரசியல் ரீதியான மேதின ஊர்வலங்கள் அல்லது கூட்டங்களை நடத்தப் போவதில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுடன் இணைந்து மே தினத்தை கொண்டாடப் போவதாக வெளிவரும் செய்திகளில் உண்மையில்லை. நாம் அவர்களுடன் இணைந்து செயற்பட போவதில்லை என்றும் அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். புதிய ஆண்டில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி வைத்துள்ளது என்றும் வரவிருக்கும் எந்த ஓர் அரசியல் சவாலையும் எதிர்கொள்ள தமது அணி தயாராக இருக்கிறது என்றும் மஹிந்த ராஜபக்ச இதன் போது மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 160 பரப்பு காணி மோசடி, புத்தளத்தைச் சேர்ந்த ஒருவர் போலீசாரால் கைது. யாழ்ப்பாணத்தில் சுமார் 160 பரப்பு காணியை மோசடி செய்த சம்பவத்துடன் தொடர்புடையவருக்கு உதவிய குற்றச்சாட்டில் ஒரு வருட தேடுதலின் பின்னர் புத்தளத்தை சேர்ந்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை பகுதியில் சுமார் 160 பரப்பு காணியை போலி உறுதிப்பத்திரங்கள் மூலம் மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளிக்கு உதவியதாக அடையாளம் காணப்பட்ட புத்தளம் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரை கைது செய்ய கடந்த ஒரு வருட காலமாக போலீசார் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர் நேற்று யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதி பகுதியில் நடமாடுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். மார்ச் 18 முதல் சுங்கத் திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தீபச்செல்வனின் நூல்கள். யாழ் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு. இலங்கை சுங்கத் திணைக்களத்தில் தனது புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக எழுத்தாளர் தீபச்செல்வன் யாழ் மனித உரிமை ஆணைக்குழுவில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முறைப்பாடு செய்துள்ளார். இந்தியாவிலிருந்து தீபச்செல்வனுக்கு முகவரி இடப்பட்டு அனுப்பப்பட்ட 5 வகையான புத்தகங்களின் 360 பிரதிகள் இலங்கை சுங்கத் திணைக்களம் கடந்த மார்ச் 18ஆம் தேதி முதல் தடுத்து வைத்துள்ளது. இது தொடர்பில் எழுத்தாளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்த தீபச்செல்வன் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.
நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் எனது புத்தகத்தில் உள்ளதாகவும் பாதுகாப்பு மற்றும் கலாசார அமைச்சின் அனுமதியுடன் புத்தகங்கள் விடுவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிலையில் கடந்த 17ஆம் திகதி கலாச்சார அமைச்சில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதில் எனது இலக்கிய எழுத்து செயற்பாடுகள் குறித்தும் குறித்த புத்தகங்களுடைய முக்கியத்துவம் குறித்தும் எனது கருத்துக்களை தெரிவித்தேன். இலங்கை கலைக்கழகத்தின் உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டதுடன் என் சார்பில் சிங்கள தமிழ் எழுத்தாளர்களும் சட்டத்தரணியும் கலந்து கொண்டனர். என்னுடைய புத்தகங்கள் என்ன காரணங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை இதன்போது குறிப்பிடவில்லை. புத்தகங்கள் விடுவிக்கப்படும் என எதிர்பார்த்து சென்ற வேளையில் புத்தகங்கள் தொடர்பில் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இதற்காக சிங்கள படைப்பாளிகள் இளைஞர்கள் பலரும் குரல் கொடுத்து வருகின்ற நிலையில் அரசாங்கம் சில மூத்த சிங்கள எழுத்தாளர்களை வைத்து இந்த புத்தகம் தடுப்புக்கு நியாயத்தை கற்பிக்க முயல்கிறது. அதில் ஒரு சிங்கள எழுத்தாளர் தனக்கு தமிழ் தெரியாது என்றும் என்னுடைய புத்தகங்களை வாசிக்கவில்லை என்றும் ஆனால் இவற்றில் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு தரும் விடயங்கள் உள்ளன என்றும் கூறுவது எந்த வகையில் ஏற்புடையது? புத்தகத்தை வாசிக்காமல் இவ்வாறு கருத்து கூறுகிறார். இதுவே இனவாதமும் பாரபட்சமும் ஆகும். இந்நிலையில் உடனடியாக என்னுடைய புத்தகங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இது என் மீதான அடிப்படை மனித உரிமை மீறல் என்பதனாலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளேன் என தெரிவித்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. மக்களின் நலன்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்துள்ளேன். வாக்கு கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம். மக்களின் நலன்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்துள்ளேன் என தெரிவித்து மக்களிடம் வாக்கு கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் தமிழகத்தில் நிறைவடையும் நிலையில் வாக்கு கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ஆசையோடும் அன்போடும் எனக்காக எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தந்த உங்களோடு உங்கள் விஜய் மனம் விட்டு பேசவே இக்கடிதம். எனக்கு எல்லாமும் தந்த என் சொந்தங்களான தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தவே அரசியலுக்கு வந்த நாள் முதல் சொல்ல நான் நெருக்கடிகளையும் நிர்பந்தங்களையும் சொல்லவியலா வேதனைகளையும் இதுவரை நமக்கு விளைவித்தே வந்தவர்கள் வேறு யார்? நமது அரசியல் எதிரியான மக்கள் விரோத தீய சக்தி திமுகவும் கொள்கை எதிரியான மற்றும் பலருடன் களம் காணும் பிளவுவாத சக்தியான பாஜகவும் என்று மக்களே அறிவர். மக்களுக்காக அவர்தம் நலன்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்த இந்த விஜய் பாசிச மனநிலை கொண்ட ஜனவிரோத கட்சிகளின் அழுத்தங்களுக்காக அடிபணிவானா? திசை திரும்பல் முதலீட்டு கழகங்களின் நெருக்கடிகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் குனிந்து கூளை கும்பிடு போடுவானா? ஆதாயங்களை காட்டி உங்கள் மக்களை அடக்கிவிடவும் முடியாது, அதிகாரங்களை ஏவி உங்கள் சகோதரனை மிரட்டிவிடவும் இயலாது. இறைவன் அருளால் இயற்கையின் துணையுடன் மாபெரும் பெண்கள் சக்தி, மாபெரும் இளைஞர் சக்தி, மாபெரும் மக்கள் சக்தியுடன் உலகெங்கும் உள்ள நமது தோழர்களின் பேராதரவுடன் முதன்மை அரசியல் சக்தியாக களத்திற்கு வந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தமிழக மக்கள் நலன் சார்ந்த நோக்கத்தையும் அதன் தாக்கத்தையும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை வரும் தேர்தலில் நம் மக்களை அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டி உணர்த்துவர். எந்த அரசியல் கட்சியின் முன்புலமோ பின்புலமோ இன்றி அரசியலுக்கு வந்த என்னை நீ வாப்பா, நீ வா தம்பி, நீ வா அண்ணா, நீ வா நண்பா, நீ வா தோழா, நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற உங்களின் பேரன்பும் பேராதரவும் மட்டுமே என்னை இயக்கும் மாபெரும் உந்து சக்தி என்பதே உண்மை. இப்போதும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன், உங்களையும் என்னையும் இந்த உலக எந்த அதிகார சக்தியாலும், எந்த அராஜக சக்தியாலும், எந்த தீய சக்தியாலும், எந்த பாசிச சக்தியாலும், எந்த மற்றும் பல சக்தியாலும் பிரிக்க இயலாது. பணத்தை மட்டுமே நம்பி தத்தம் சுயநலங்களுக்காக அரசியல் களமாடும் எதிர்வரும் நம் தலைமுறையின் கனவுகளை அடக்கி வைக்க துடிக்கும் அடிமை அரசியல் சூதாடிகளின் வேறு எந்த சின்னத்திற்கும் நீங்கள் வாக்களித்தாலும் பிளவுவாத சக்திகளுக்கான மறைமுக அல்லது நேரடி ஆதரவாக மட்டுமே அது மாறும் என்று கூறி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்கு கோரியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளை உளவுத்துறை ஐஜியாக உள்ள செந்தில்வேலன் இடமாற்றம். தமிழக காவல்துறையில் உளவுத்துறை ஐஜியாக உள்ள செந்தில்வேலன் மாற்றப்பட்டு
புதிய ஐஜியாக அவினாஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலை நியாயமாக வெளிப்படைத்தன்மையுடன் நடாத்தும் வகையில் முக்கிய நிர்வாக மாற்றங்களை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி IAS, IPS அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக தலைமைச் செயலர் முருகானந்தம், உள்துறை செயலர் தி. ராஜ்குமார், சட்ட ஒழுங்கு டிஜிபி வெங்கட்ராமன், லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி டேவிட் தேவாசீர்வாதம், சென்னை காவல் ஆணையர் அருண் ஆகியோர் மாற்றப்பட்டு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக தமிழக காவல்துறையில் உளவுத்துறை ஐஜியாக பணியாற்றி வந்த செந்தில்வேலன் நேற்று மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக காவல்துறை தொழில்நுட்ப சேவை பிரிவு ஐஜியாக உள்ள அவினாஷ்குமார் புதிய உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின் பேரில் இதற்கான உத்தரவை உள்துறை செயலர் மணிவாசன் பிறப்பித்துள்ளார். தேர்தல் காலங்களில் உளவுத்துறையின் பங்கு மிகவும் முக்கியமானது. தேர்தல் விதிமுறைகளை அனைவரும் முறையாக கடைபிடிக்கின்றனரா? வாக்காளர்களின் பாதுகாப்பு முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா? சட்டவிரோத செயல்கள் ஏதேனும் நடைபெறுகிறதா என்று கண்காணிக்கும் முக்கிய பொறுப்புகள் உளவுத்துறைக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என வலுக்கும் கோரிக்கை. வாஷிங்டனுக்கான தூதராக பீட்டர் மேண்டல்சனை நியமித்தது தவறு என்று பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஒப்புக்கொண்டாலும் குற்றத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஸ்டார்மர், இந்த நியமனம் ஒரு தவறுதான் என்றாலும் மேண்டல்சனுக்கு அப்பதவியை வழங்க வேண்டாம் என்ற பாதுகாப்பு அதிகாரிகளின் பரிந்துரைகளை வெளியுறவு அலுவலகம் நிராகரித்தது தனக்கு தெரிந்திருந்தால் அந்த முடிவை திரும்ப பெற்றிருப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். தவறாக நடாத்தப்பட்ட தகுதி சரிபார்ப்பு செயல்முறை தொடர்பாக தனது பதவி விலகலுக்கான கோரிக்கைகளை அவர் நிராகரித்துள்ளார். இந்த விவகாரம் ஒரு பெரிய ஊழலாக உருவெடுத்துள்ளதால் அத்தகைய கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. நாடாளுமன்றத்தை தவறாக வழி நடத்தியதை மறுத்த பிரதமர் வெளியுறவு அலுவலகத்தின் மீது முழு பழியையும் சுமத்தியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த தோல்வியானது பிரதமரின் முடிவெடுக்கும் திறன் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் தூதுக்குழுவினரின் இஸ்லாமாபாத்துக்கான பயணம் தாமதம். ஈரான் தூதுக்குழுவினர் இஸ்லாமாபாத்துக்கு பயணம் மேற்கொள்ளவில்லை என அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான 2ஆம் சுற்று அமைதி பேச்சுக்காக ஈரான் தூதுக்குழு பாகிஸ்தான் சென்றுள்ளது என தகவல் வெளியான நிலையிலேயே இவ்வாறு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அமைதி பேச்சுவார்த்தைகளையும் நடத்த முடியாது என்பதில் ஈரான் அதிகாரிகள் உறுதியாக உள்ளனர் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை அமைதி பேச்சுக்காக அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி இன்று பாகிஸ்தான் செல்வார் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் நாளையுடன் நிறைவடைகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.